back to Art and Lifestyle. இன்னைக்கு நம்ம பீட்சா French fries எப்படி பண்றதா பார்க்க போறோம். பீட்சா French fries செய்யறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இத நம்ம தோலை ரிமூவ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். இத எப்படி ஈவனா கட் பண்றதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ் வாட்டர் இல்லனா ஐஸ் கியூப் போட்ட தண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணது இதல போடுறதுக்காக. ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கோட ரெண்டு சைடையும் இப்படி கட் பண்ணனும். அதே போல ஈவனா இருக்க மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் கட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க இப்படி ஸ்லைஸா கட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்லைஸையும் இப்படி ஈவனா வர மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணி தான் French fries செய்யணும்லாம் கிடையாதுங்க. அன்இவன் ஷேப்ல கூட கட் பண்ணி செய்யலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இத ஐஸ் வாட்டர்ல போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டுறேன். எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி ஐஸ் வாட்டர்ல போட்டாச்சு. இத அப்படியே 20 minutes விட்டுறலாம். உருளைக்கிழங்கோட சைடுல எல்லாம் கட் பண்ணோம் இல்லையா அந்த பீசஸ் தான் இது. இத நான் அப்படியே சைட் டிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ 20 minutes ஆயிடுச்சு. பாருங்க ஸ்டார்ச்லாம் தண்ணில நல்லாவே இறங்கி இருக்கு. இப்போ நான் இன்னொரு பாத்திரத்துல ஹாட் வாட்டர் எடுத்துர்க்கேன். இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதுல போட போறேன். இதுல அப்படியே ஒரு 20 minutes வச்சிடலாம். 20 minutes ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. இதை நான் ஃப்ரை பண்ண போறேன். பட் ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி அதுல தண்ணி இருக்க கூடாது. சோ அதனால நான் ஒரு காட்டன் துணியை விரிச்சு வச்சுட்டு அதுக்கு மேல இந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நல்லா தண்ணி இல்லாம வைப் பண்ணி எடுக்க போறேன். எய்தர் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு நீங்க இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ தண்ணி இல்லாம வைப் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன்ல பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொறுமையா உருளைக்கிழங்க போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். அதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க இது ஆக்சுவலா நல்லாவே ஃப்ரை ஆயிருக்கு. பட் டபுள் ஃப்ரை பண்ணா மட்டும்தான் நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும். இல்லைன்னா இந்த கலர்ல தான் இருக்கும். ஸோ அதனால நான் இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ண போறேன். இது 1 to 2 minutesல ஃப்ரை ஆயிடும். பாருங்க உங்களுக்கே இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம ஃப்ரை பண்ணதுக்கும் செகண்ட் வாட்டி ஃப்ரை பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேல கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டா French fries ரெடி. அதிலே கொஞ்சம் சீஸ் போட்டோம்னா சீஸி French fries ரெடி.
ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு 2 ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் அதுவும் கூட ஈஸி தான். இப்போ பீட்சா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஈவனாக இருக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி. இது வந்து பேம்பூ ஸ்டிக்குங்க, 34 rupeesக்கு நான் வாங்கினேன். இது வந்து ஸ்கூவர்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து ஒரு ஸ்டிக் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் மீதி இருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லையும் ரெடி பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே பீஸா சாஸ் ஆர் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா வீட்டில் எந்த சாஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நான் ஆரிகானோ, ஐம் சாரி நான் தப்பான பக்கம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கு மேலே ஆரிகானோ இல்லைன்னா கசூரி மேத்தி இல்லைன்னா இட்டாலியன் சீசனிங் ஏதாவது இருந்தால் அது கூட இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபேவரட் மொசரல்லா சீஸை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக வீட்டிலே பண்ண மொசரல்லா சீஸ் தான். இது எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் ஆலிவ் சீட் இல்லைன்னா கேப்சிகம் இல்லைன்னா தக்காளி வெங்காயம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதை அப்படியே தான் நான் பண்ண போகிறேன். தவா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பீட்சாவை இது மேலே வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம இந்த லெட் போட்டு மூடிடலாம். அப்போ தான் சீஸ் சீக்கிரமாக மெல்ட் ஆகும். ஒரு 2 to 3 minutes ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஓவனில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 minutesல ரெடி ஆகிடும். பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வருது. சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சீஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்க. நம்ம ஷாப்ல வாங்குறது கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகி நான் பார்த்ததில்ல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.